ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.5ல கொஸ்டின் நம்பர் 6 to 10. The slope of the line joining 12,3, 4,a is 1/8. The value of a, the option is given. நமக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்டோட ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. பட் பாயிண்ட்ல ஏங்கிற ஒரு வேரியபிள் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நமக்கு ஸ்லோப் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? y2 minus y1 divided by x2 minus x1. இதுதான் ஸ்லோப் ஃபார்முலாவா? இந்த வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. என்னது? 12,3, 4,a and slope m is equal to 1/8 by x1 y1 x2 y2. நமக்கு ரீப்ளேஸ் பண்ணலாமா? a minus 3 divided by 4 minus 12 is equal to 1/8. Then cross multiplication. 8 times of a minus 3 is equal to 4 minus 12 minus 8. 8 cancel ஆகுமா? அப்போ a minus 3 is equal to minus 1. Then negative 3 right side move ஆகிறப்ப positive value. a is equal to minus 1 plus 3. அப்போ 2 So option D is the answer. Seventh one, the slope of the line which is perpendicular to a line joining the point 0,0 and minus 8,8 is. நமக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். தென் பர்பண்டிகுலர் அப்படின்னா நமக்கு என்ன ரிலேஷன் இங்கே? m1 times of m2 is equal to minus 1. இப்போ ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறப்ப நமக்கு x1 y1 x2 y2. நமக்கு ஸ்லோப் ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணலாமா? y2 minus y1 divided by x2 minus x1. Then 8 minus 0 divided by minus 8 minus 0, that is equal to 8 divided by minus 8. Then common value cancel, final value minus 1. Perpendicular relation m1 times of m2 is equal to minus 1. இங்கே replace பண்ணலாம். Minus 1 times of m2 is equal to minus 1. Then cancel. m2 is equal to 1. Option B is the answer. If the slope of line PQ is 1 by root 3, then the slope of the perpendicular bisector of PQ. நமக்கு பைசெக்டராக இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி பர்பண்டிகுலர் அப்படின்னாவே ஒரே ரிலேஷன் தான். என்னது? m1 times of m2 is equal to minus 1. நமக்கு PQவோட ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, அதாவது இந்த லைனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டரோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ரீப்ளேஸ் பண்ணலாமா? 1 by root 3 times of m2 is equal to minus 1. Then cross multiply அப்படிங்கிறப்ப multiplication. m2 is equal to minus root 3. So option B is the answer. If A is a point on y-axis whose ordinate is 8. அதாவது ஆர்டினேட் அப்படிங்கிறப்ப நமக்கு y-axisோட வேல்யூஸை நமக்கு ஆர்டினேட்னு சொல்லுவோமா? இப்போ இந்த பாயிண்ட் 8. Then B is a point on the x-axis whose abscissa அப்படின்னா என்னது? x-axisோட பாயிண்ட்டை நமக்கு abscissன்னு சொல்லுவோம். ஸோ இதனோட வேல்யூ 5. Then the equation of the line AB. அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம். இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ பாயிண்ட் ஏ அப்படிங்கிறப்ப ஒய் ஆக்சிஸ், அப்போ எக்ஸோட வேல்யூ 0.
அப்போ ஆக்சுவல் மீனிங் என்னது? 0, 8. தென் ஆப்சிஸா அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸா? அப்போ ஒய்யோட வேல்யூ 0, ஸோ 5, 0. இப்போ ஏ 0, 8 அண்ட் பியோட பாயிண்ட் 5, 0. 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்குறாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணலாமா? y minus 8 divided by 0 minus 8 is equal to x minus 0 divided by 5 minus 0. y minus 8 divided by minus 8 is equal to x by 5. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 5 times of y minus 8 is equal to minus 8 times of x. 5y minus 40 is equal to minus 8x. நமக்கு x பாசிட்டிவாக இருக்கணுமா? அப்போ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிடலாம். 8x plus 5y minus 40 is equal to 0. இதுதான் நம்மளோட ஏபி லைன் ஈக்குவேஷன். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். The equation of a line passing through the origin and perpendicular to the line 7x minus 3y plus 4 is equal to 0. அந்த ஈக்குவேஷன் நமக்கு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆரிஜின் கொடுத்துட்டாங்க, தென் ஒரு லைனோட ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போ பாயிண்ட்டும் கொடுத்துருக்கிற லைன்லேருந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாமா? என்ன ஃபார்முலா? இப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0னா ஸ்லோப்கான ரிலேஷன் டு மைனஸ் ஏ டிவைடட் பை பி. நமக்கு கம்பேர் பண்ணலாமா? அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 டிவைடட் பை பியோட பொசிஷன் minus 3. Minus minus cancel. Then m is equal to 7 divided by 3. இப்போ நமக்கு தேவையான ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. தென் ஆரிஜின் அப்படிங்கிறப்ப பாயிண்ட் என்னது? 0, 0. நமக்கு பர்பண்டிகுலர் லைனா? அப்போ m1 டைம்ஸ் m2 is equal to minus 1. இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாமா? 7 by 3 times of m2 is equal to minus 1. Then cross multiply ஆகிறப்ப m2 is equal to negative 3 divided by 7. m2 தான் நமக்கு தேவையான ஸ்லோப்பா? நமக்கு ஆரிஜின் கொடுத்துட்டாங்க. ஆரிஜின் அப்படிங்கிறப்ப 0, 0. Then slope m is equal to negative 3 by 7. நமக்கு என்ன ஃபார்முலா? y minus y1 is equal to m into x minus x1. இப்போ வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணலாமா? y minus 0 is equal to minus 3 by 7 times of x minus 0. y is equal to minus 3 by 7 then x. Cross multiply. 7y is equal to minus 3x. நமக்கு x பாசிட்டிவ் வேணும், அப்போ ஒரே பக்கமாக மூவ் பண்ணிக்கலாம். 3x plus 7y is equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஈக்குவேஷன். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர்.